இந்த பையன் படியில ஃபுல்லா நிறைய பட்டர் தடவிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு குக்கீஸ்ல நிறைய மிளகா பொடி போட்டு செய்யறான். அடுத்ததா அவனோட வீட்டு முன்னாடி நிறைய தண்ணி ஊத்தி விட்டுறான் ரோட்ல இருந்து அவன் வீட்டு வரைக்கும். ஏன்னா இவனோட வீட்டுக்கு திருடங்க வர போறாங்கன்னு இவனுக்கு முன்னாடியே தெரியும். இவன்ட்ட இருக்க ஒரு பொம்மை கண்ணை எடுத்து ரெடியா இருக்கான். இவன் நினைச்ச மாதிரி திருடங்க கார்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா இவனோட வீட்டு முன்னாடி வரும்போது கார் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். நேரா போய் ஒரு போஸ்ட் கம்பத்துல மோதிரும். வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வராங்க. இந்த ஆளு சாண்டா வேஷம் போட்டு இந்த வீட்டு முன்னாடி வரான். அங்க வலிக்கு அப்படியே 2 பேர் கீழே விழுகிறாங்க. அந்த பையன் இது எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மெயினுக்கு போய் ஹை பீம் லைட் ஆன் பண்ணி விடுறான். லைட் ஆன் பண்ண உடனே 2 பேர் பயந்துடுறாங்க. அப்புறம் திரும்ப லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது மறுபடியும் பயந்துடுறானுங்க. அப்புறம் இந்த சாண்டா மாதிரி வேஷம் போட்டிருக்கவன் எப்படியோ கதவு கிட்ட வந்துடுறான். அங்க கொஞ்சம் குக்கீஸ் இருக்கும். என்னை தேடி வர சாண்டாக்கு தான் இந்த குக்கீஸ்னு சொல்லி எழுதி இருக்கும். இவனும் உடனே அந்த குக்கீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அந்த குக்கீஸ் பயங்கரமா காரமா இருக்கும். உடனே அங்க இருக்க பால் எடுத்து குடிக்கிறான். குடிச்சா அது பாலே கிடையாது. உடனே அதை துப்பிடுறான். உடனே பக்கத்துல இருக்க ஐஸ்ல ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கார் அடிக்காம இருக்கும். அடுத்ததான் எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அலாரம் அடிக்கிற பட்டன் ஆஃப் பண்ணலான்னு போறான். பார்த்தா அந்த பட்டன் முன்னாடி ஒரு ஊசி இருக்கும். அது இவன் கையில குத்திடுது. அந்த பையன் உடனே மேல இருந்து இவனோட பொம்மை பாலை வச்சு அவனோட தலையில ஷூட் பண்ணிடுறான். பால் கல்லு மாதிரி இருந்தனால இவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த கேப்ல இவன் தலையில விஆர் ஹெட்செட்டை மாத்தி விட்டுருவான். இந்த திருடன் ஏதோ மலையில நின்று இருக்க மாதிரி இருக்கும். குதிச்சு தப்பிக்கலான்னு பார்ப்பான். பார்த்த ஒரு செல்ஃப்ல போய் மோதி கீழே